வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் யூனிட் 3ல் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தோட டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் சொல்லிடுறேன், லாஸ்ட்டாக வந்து ஆன்சர்லாம் பார்க்கலாம். கடைசியில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாகரிகம் என்ற சொல் எந்த மொழி சொல்? ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பாரசீகம், ஆப்ஷன் டி ஆங்கிலம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹரப்பா நகரத்தின் இடர்பாடுகளை முதலில் தனது நூலில் கூறியவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சர் ஜான் மார்ஷல், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், ஆப்ஷன் சி ஆர்டி பானர்ஜி, ஆப்ஷன் டி சார்லஸ் மேசன். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவில் இருந்த பெருங்குளம் எந்த வடிவில் அமைந்திருந்தது? ஆப்ஷன் ஏ செவ்வக வடிவம், ஆப்ஷன் பி சட்டக வடிவம், ஆப்ஷன் சி உருளை வடிவம், ஆப்ஷன் டி வட்ட வடிவம். ஃபோர்த் கொஸ்டின். புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம். ஆப்ஷன் ஏ மெலுக்கா, ஆப்ஷன் பி மெஹர்கர், ஆப்ஷன் சி ஹரப்பா, ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ. ஃபிஃப்த் கொஸ்டின். ஹரியானாவில் உள்ள ராகி கற்கியில் எது இருந்ததற்கான சான்று கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கப்பல் கட்டும் தளம், ஆப்ஷன் பி தானிய களஞ்சியம், ஆப்ஷன் சி பெருங்குளம், ஆப்ஷன் டி மாபெரும் கட்டடங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின். குஜராத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலின் அளவீடு என்ன? ஆப்ஷன் ஏ 1704 மில்லிமீட்டர், ஆப்ஷன் பி 1706 மில்லிமீட்டர், ஆப்ஷன் சி 1604 மில்லிமீட்டர், ஆப்ஷன் டி 1606 மில்லிமீட்டர். செவன்த் கொஸ்டின். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆப்ஷன் ஏ வெண்கலம், ஆப்ஷன் பி செம்பு, ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி பித்தளை. எய்த்து கொஸ்டின். மண்பாண்டங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினார், 2 வந்து மண்பாண்டங்கள் கருப்பு நிறம், 3 வந்து மண்பாண்டத்தில் இருந்த வேலைப்பாடுகள் சிவப்பு நிறம். ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 1 சரி, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 தவறு. நைன்த் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1 வந்து ஹரப்பா நாகரிகம் கிமு 1200ஆம் ஆண்டில் சரிய தொடங்கியது. 2 வந்து முதல் எழுத்து வடிவம் எகிப்தியர்களால் உருவாக்கப்பட்டது. 3 கேவிடி என்பது கேரளா வஞ்சி தொண்டி வளாகமாகும். ஆப்ஷன் 1 மற்றும் 3, ஆப்ஷன் பி அனைத்தும், ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2. டென்த்து கொஸ்டின். நடனமாது சிலை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 1 வந்து ஹரப்பாவில் கிடைத்தது, 2 வெண்கலத்தால் கிடைத்தது, 3 இந்த சிலையை பற்றி கூறியவர் சார்லஸ் மேசன், 4வது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 3 மற்றும் 4, பி அனைத்தும்,
சி 2 மற்றும் 4, டி 1 மற்றும் 3. பதினோராவது கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் அறியாதது எது? 1 வந்து இரும்பு, 2 வந்து தங்கம், 3 குதிரை, 4 பன்றி. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி அனைத்தும். டுவெல்த்து கொஸ்டின், காவிரி பொருன்ஸ் ஆறுகள் உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான், ஆப்ஷன் டி வங்காளதேசம். தேர்ட்டீன் கொஸ்டின், குஜராத் லோத்தலில் உள்ள கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் துணை ஆற்றில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ யமுனை, ஆப்ஷன் பி சபர்மதி, ஆப்ஷன் சி சிந்து, ஆப்ஷன் டி காவிரி. பதினான்காவது கொஸ்டின், மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் பொது கட்டடம் எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 20 தூண்கள் 2 வரிசை, ஆப்ஷன் பி 10 தூண்கள் 2 வரிசை, ஆப்ஷன் சி 20 தூண்கள் 4 வரிசை, ஆப்ஷன் டி 10 தூண்கள் 4 வரிசை. பதினஞ்சாவது கொஸ்டின், மெசபடோனியாவில் கண்டெடுக்கப்பட்ட சிந்துவெளி முத்திரையின் வடிவம் என்ன? ஆப்ஷன் ஏ சட்டகம், ஆப்ஷன் பி செவ்வகம், ஆப்ஷன் சி உருளை, ஆப்ஷன் டி வட்டம். பதினாறாவது கொஸ்டின், சிந்துவெளி பகுதியில் தெருக்கள் மற்றும் வீடுகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 1 வந்து தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தன. 2 தெருக்கள் சட்டக வடிவில் இருந்தன. 3 வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்களை பயன்படுத்தப்பட்டன. 4 ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை மற்றும் குளியலறை இருந்தது. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, ஆப்ஷன் பி 1, 4, ஆப்ஷன் சி 2, 3, ஆப்ஷன் டி அனைத்தும். செவன்டீன் கொஸ்டின், 1924ஆம் ஆண்டு, இது வந்து மொஹஞ்சதாரோவிற்கும், நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், மொஹஞ்சதாரோவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர். ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன், ஆப்ஷன் டி தயாராம் சஹானி. பதினெட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிக காலம். ஆப்ஷன் ஏ கிமு 3400லேருந்து 1900, ஆப்ஷன் பி கிமு 3300லேருந்து 1900, ஆப்ஷன் சி கிமு 3200லேருந்து 1800, ஆப்ஷன் டி கிமு 3300லேருந்து 1800. பத்தொன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்று எது? 1 வந்து ஹரப்பா ஒரு கிராம நாகரிகம். 2 ஏஎஸ்ஐ நிறுவப்பட்ட ஆண்டு 1856. 3 ஏஎஸ்ஐ நிறுவ உதவியவர் ஜான் மார்ஷல். ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி அனைத்தும் தவறு, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிந்துவெளி பகுதியில் பரப்பளவு எவ்வளவு?
ஆப்ஷன் ஏ 15 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 17 லட்சம் சதுர கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 12 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கரெக்டான ஆன்சருக்கு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து லத்தீன். அதாவது நாகரிகம் என்ற சொல் எந்த மொழினா லத்தீன்லேருந்து வந்துச்சு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நாகரிகமாக இல்லாட்டால் லத்தியை வச்சு அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ் அப்படின்னா பொருள் என்னென்னா நகரம் என்பது பொருள். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சார்லஸ் மேசன். இவர் தான் ஃபஸ்ட்டு அவரோட 100ல் வந்து சொல்லியிருப்பார். அப்போ சர் ஜான் மார்சல் அப்படின்றவர் யாருன்னா 1924 வந்து சொல்லியிருப்பார். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் ஒரு பொதுவான அம்சம் இருந்தது சொன்னவர் வந்து சர் ஜான் மார்சல். இவர் வந்து தொல்லியல் துறை ஆய்வோட இயக்குனராக வந்து வேலை பார்த்துருப்பார். நெக்ஸ்ட்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அவர் யாருன்னா இந்திய தொல்லியல் துறை நிறுவனத்துக்கு வந்து உதவி பண்ணவர் வந்து இவர் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான் உதவி பண்ணியிருப்பார். ஆப்ஷன் சி ஆர்டி பேனர்ஜி. ஆர்டி பேனர்ஜி அப்படின்றவர் வந்து மொஹஞ்சதாரோவை வந்து ஆய்வு பண்ணவர் வந்து ஆர்டி பேனர்ஜி. ஸோ செகண்டுக்கு ஆப்ஷன் டி சார்லஸ் மேசன் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்டுக்கு ஆன்சர் வந்து செவ்வக வடிவம். பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் தான் இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் பி சட்டக வடிவம் அப்படின்ற சட்டகம் வந்து தெருக்கள் வந்து சட்டக வடிவத்தில் இருந்திருக்கும். உருளை வடிவம்னு கொடுத்துருக்காங்க. முத்திரைகள் சிந்துவெளி முத்திரைகள் எல்லாமே உருளை வடிவத்தில் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 3க்கு வந்து ஆப்ஷன் ஏ செவ்வக வடிவம் தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெஹர்கர். இந்த மெஹர்கர் அப்படின்றது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி தான் வந்து இந்த மெஹர்கர். இந்த மெஹர்கர் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்க பலுசிஸ்தானில் வந்து போல நாட்டு பள்ளத்தாக்கில் தான் வந்து இது இருக்குது. இந்த மெலுக்கான்ற இடத்துல வந்து மெஹர்கரில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் வந்து பார்த்தோன்னா இந்த மெஹர்கரில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மெலுக்கா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த மெலுக்கா வந்து இவர் நாரம்சின் என்ற அரசர், சுமேரியாவோட அரசர் நாரம்சின் அரசர் வந்து மெலுக்கான்ற இடத்துல தான் அடிகளங்கள் வாங்கியதாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி தான். ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் பி தானிய களஞ்சியம் அப்படின்றதான் கரெக்டு. ஹரியானாவில் ராகிர்கரியில் வந்து இந்த தானிய களஞ்சியம் இருந்ததுக்கான சான்று தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்திருக்கும்னா குஜராத் லோத்தலில் வந்து இருந்ததற்கான சான்றுகள் கிடச்சிருக்கும். ஸோ ஃபிஃப்த்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் ஏ 1704 மில்லிமீட்டர். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். செவன்த்துக்கு ஆப்ஷன் பி செம்பு அப்படின்றதான் சரியான விடை. இப்போ வெண்கலம் என்னன்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி மக்களோட காலம் வந்து வெண்கல காலம். எயித்துக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 தவறு. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, சக்கரங்கள் கொண்டு உருவாக்கிறாங்க, அது கரெக்டு. மண்பாண்டங்கள் கருப்பு நிறம்னு கொடுத்துருக்காங்க செகண்டில். மண்பாண்டம் வந்து கருப்பு நிறத்தில் இருக்காது, சிவப்பு நிறத்தில் இருக்கும். தேர்டு வந்து வேலைப்பாடுகள் சிவப்பு நிறம்னு கொடுத்துருக்காங்க, வேலைப்பாடுகள் வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருக்கும். ஸோ எயித்துக்கு ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 தான் தவறு. நைன்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அனைத்தும். ஆன்சர் வந்து அனைத்தும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, தவறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் கிமு 1600 சரியாக தொடங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியாக தொடங்கினது கிமு 1900. செகண்ட் வந்து முதல் எழுத்து வடிவம் எகிப்தியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகிப்தியர்களால் கிடையாது, சுமீரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. தேர்டு வந்து கேவிடி என்பது கேரளா வஞ்சி தொண்டின்னு கொடுத்துருக்காங்க. இது கேரளா வஞ்சி தொண்டி கிடையாது, கொற்கை வஞ்சி தொண்டி. ஸோ தவறு எதுனா அனைத்தும், எல்லாமே தவறு. 10க்கு ஆன்சர் வந்து சி. ஆப்ஷன் வந்து சி 2 and 4 மட்டும் ரைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பாவில் கிடைத்தது நடனமாது சிலை வந்து ஹரப்பாவில் கிடச்சிருக்காது, மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கும். இது செகண்ட் வந்து வெண்கலத்தால் ஆனது. ஆமாம், இது வெண்கலத்தால் ஆனது. இதை பற்றி வந்து கூறியவர் வந்து ஜான் மார்சல் வந்து சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த காலத்தில் கிடச்ச இந்த நடனமாது சிலை வந்து அந்த காலத்தில் செஞ்சதான் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபோர்த்தோட ஆப்ஷன் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் அந்த நடனமாது சிலை. ஸோ ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 சரி, 1 மற்றும் 3 தவறு.
11th ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. எது அறியாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியும். அவங்களுக்கு தங்கம் மற்றும் பன்றியை பற்றி தெரியும். ஸோ ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 3 அவங்களுக்கு வந்து தெரியாதது. 12th ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான். காவிரி பொருட்சாறுகள் வந்து எங்கே இருக்கும்னா ஆப்கானிஸ்தானில் தான் வந்து இருந்திருக்கும். 13வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சபர்மதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சபர்மதி இதை ரெண்டாக பிரித்தோம்னா சபரிமதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ சபரிமதியும் வந்து கப்பல் கட்டுற கப்பலில் போகிறதுக்கு வந்து குஜராத்னா குஜால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜாலா இருக்கும், அதனால லோன்னு அலையிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20 தூண்கள் மற்றும் 4 வரிசை. 15வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி சிந்துவெளி முத்திரை வந்து என்ன வடிவில் இருக்கும்னா உருளை வடிவத்தில் தான் இருக்கும். செவ்வக வடிவத்தில் பெருங்குளம் இருக்கும், சட்ட வடிவத்தில் தெருக்கள் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் 16வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தெருக்கள் வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கும். தெருக்கள் சட்டக வடிவுகள் இருந்திருக்கும். வீடு கட்டுறதுக்கு சுட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே கழிவறை மற்றும் குளியலறை இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 17வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல். அவர் தான் 1924 வந்து ஹரப்பா மோகந்தராவிற்கும் பொதுவான அம்சம் இருப்பதாக வந்து சொல்லியிருப்பார். ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் வந்து யாருன்னா ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். ஆப்ஷன் சி சார்லஸ் மேசன் அப்படின்றவர் யாருன்னா ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் வந்து அவரோட நூலில் சொன்னவர் வந்து சார்லஸ் மேசன். ஆப்ஷன் டி தயாராம் சஹானி அப்படின்றவர் வந்து இந்திய தொல்லியல் துறை இயக்குனராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து இவர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கிமு 3300 1900 சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் வந்து ஆப்ஷன் பி 3300 1900. 19க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் தவறு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஹரப்பா ஒரு நகர நாகரிகம், ஹரப்பா ஒரு கிராம நாகரிகம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம். செகண்ட் வந்து ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது 1856ன்னு கொடுத்துருக்காங்க. நிறுவனது வந்து 1861. தேர்டு வந்து ஏஎஸ்ஐ நிறுவ உதவியவர் ஜான் மார்ஷல்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், அனைத்தும் தவறு. லாஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். பரப்பளவு எவ்வளோனா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியலைன்னா நான் அதோட ஃபுல் வீடியோ ஷார்ட்கட்டோடு போட்டிருக்கேன். புக்கில் இருக்கிறத வச்சு அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6th புக்கில் இருந்து கேட்ட 6th புக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸோட கொஸ்டின் பேப்பரும் நான் போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கேன். அதையும் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்.